ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, சந்தகைங்க, ராகி சந்தகை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ராகி அப்புறம் இட்லி அரிசி 2 மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபுல்லாக ராகி போட்டோம்னா நம்மளால புளிய முடியாது. அதனால் 1 டம்ளர் ராகிங்க, ஃபுல் ராவாக இருக்கிற ராகி தான் போட்டிருக்கிறேன், மாவு வேண்டாம். அப்புறம் அரிசி வந்து இட்லி அரிசி ஒரு 3 டம்ளர் சரிங்களா. அதை வந்து ஊற வச்சுக்கலாங்க. நான் நைட்டே ஊற வச்சுட்டேன், காலையில் ஆட்டுறக்குங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ராகி இல்லைன்னா நீங்கள் 1 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். ராகி நல்லா ஊறணுங்கிறக்காக நான் நைட்டே ஊற வச்சுட்டேனுங்க. இந்த மாதிரி கெட்டியாக ஆட்டிக்கோணுங்க நாமோ. சரிங்களா. இல்லைன்னா சந்தகை வராதுங்க, தண்ணியாட்டம் இருந்ததுன்னா. பார்த்துக்கங்க, இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் நாமோ. சும்மா சேப்பெல்லாம் இட்லி ஆட்டா ஊற்றணுங்கிறதில்ல, அப்படியே கையில் எடுத்து கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம புளித்தானே வரும் சந்தக மரத்தில், அதனாலங்க. சரிங்களா. உப்பு வந்து மாவாட்டையிலேயே ஃபினிஷிங்கில் தோண்டையில் உப்பு கொஞ்சம் கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா உப்பு பிடிச்சி நல்லா ஆட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கல கொஞ்சம் இத்தினோண்டு பத்துலேனா மட்டும் போட்டால் போதுங்க. ஊற்றி வச்சாச்சுங்க. சரிங்களா. நல்லா வேகட்டுங்க, ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் வந்துச்சுன்னா போதுங்க. ஓகேங்களா. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம புழிஞ்சிடலாங்க. நான் இந்த மாதிரி சில்வர் மரம் தான் வச்சுருக்கிறேன். இதை வந்து கிச்சனில் ஃபிட் கூட பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்கண்ணா. நான் ஒன்றும் ஃபிட் பண்ணல, கையில் தான் மேனுவலாக தான் புழிஞ்சிட்டுருக்கிறேன். கொஞ்சம் காலில் இது பண்ணி புழியிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஃபிட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக நின்றுட்டே புழிஞ்சிக்கலாம், நல்லா ஈஸியாக எல்லாமே வந்துடும். ராகிங்கிறனால கொஞ்சம் ஒன்றுமே கடுசாக இருக்குங்க, ஆனால் புழிஞ்சிக்கலாங்க. சரிங்கண்ணா. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம புழிஞ்சோம்னா எல்லா வெரைட்டிஸும் செஞ்சுக்கலாம். தாளிக்கிறது, லெமன் ஊற்றி தாளிக்கிறது, தேங்காய் பால் புழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து நெய் ஊற்றி தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டுக்கலாங்க, சர்க்கரை போட்டு தனித்தனியாக செஞ்சுக்கலாம். கடையில் வாங்கினோம்னா ஒரே ஒரு பாக்கெட் தான், அப்புறம் நல்லா இருக்காது. நம்ம செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த ரேஷியோ இந்த மாதிரி போட்டு செஞ்சால் ஒரே 1 டம்ளர் ராகி மட்டும் போட்டு, அரிசி வந்து ஒரு 3 டம்ளர் போட்டுக்குங்க. சரிங்களா. நிறையா ராகி போட்டோம்னா நம்ம புளியறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் இதிலேயே வந்து நீங்கள் ராகி வேண்டாம்னா அரிசி மட்டும் போட்டுக்கலாம், 4 டம்ளர் கூட எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். வெறும் அரிசி மட்டும் தான், உளுந்து வேறு எதுவும் போட்டுறாதீங்கோ. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அவ்வளோதானுங்க புளிகிறோம். பார்த்திங்கன்னா புளியவே முடியல, இந்த கீழே வர வர டைட்டாக இருக்குது வாங்கோ. ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசியும் போட்டுக்கலாம், புழுங்கரிசி சாப்பாட்டு அரிசியும் போட்டுக்கலாங்கண்ணாமா. சரிங்கண்ணா. ரேஷன் அரிசிக்கு இது போட்டுறாதீங்க, வரவே வராது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்கன்னா. வாவ், சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே சாப்பிட்லாங்க. இது அப்படியே சூடாக புளிஞ்சனையுமே நெய்யும் கரும்பு தேங்காய் பூவு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். சரிங்களா. தாளிச்சிட்டோம்னா தான் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் தாளிக்க போகிறேன் இப்போது. கடலப்பருப்பும் கடுகு எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுருக்கிறேனுங்க. சரிங்கண்ணா. பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய்ங்க, அவ்வளோதானுங்க. போட்டுக்கலாம். இது போட்டு கொஞ்சம் வணக்கி விட்டுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டோம்னா அது வாட்டுக்கு நல்லா வணங்கிக்கும். உப்பு வேணும்னா லைட்டாக போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மாவுலேயே உப்பு இருக்குதுங்க. சரிங்களா. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து கடையில் வாங்கினா ஒரே ஒரு பாக்கெட் தான் வாங்குவோம், குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியாது. நம்ம வீட்லேயே செஞ்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். புளியருக்கு கஷ்டப்பட வேண்டாம், ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டேபிள் இருந்ததுன்னா அது மேலே கூட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம், அதுக்கு கீழே அந்த காலில். லெமன் வந்து ஒரு 1/4 லெமன் நான் புழிஞ்சு விட்றேனுங்க. சரிங்களா. மஞ்சத்தூள் போட வேண்டாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இது ராகிங்கிறனால நான் மஞ்சத்தூள் போடலை. நீங்கள் ராகி போடலைன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி சந்தகை இதெல்லாமே செய்யலாம், தக்காளி போட்டு தாளிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். எங்கள் வீட்டில் தக்காளி போட்டு தாளித்தா யாருக்கும் பிடிக்காது, அதனால் லெமன் போட்டு இந்த மாதிரி தாளிக்கிறேன். சரிங்களா. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப சிரமமான வேலையெல்லாம் கிடையாதுங்க. இது ஃபுல்லாகவே இன்றைக்கி எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, நானே தான் புழிஞ்சேன். யாராச்சும் லீவுக்கு இது பொடுசுக சித்தி பொண்ணு யாராவது வந்தால் தான் நான் இப்போ சந்தைக்கே போடுவேன். ஆனால் என்னாலும் சரி நம்மளே புழிஞ்சிக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நானே புழிஞ்சிட்டேனுங்க. சரிங்கண்ணா. சூப்பராக இருக்குங்க. அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, லெமன் புழிஞ்சோனையுமே நீங்கள் சந்தைக்கு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா. ரொம்ப நீங்கள் அடுப்பு ஆனில் வச்சு நீங்கள் கலர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பண்ணோம்னா கொஞ்சம் எல்லாம் வர வரன்னு போயிடும். இப்படியே சாஃப்டாக சூடாக வேணும் அப்படின்னா நம்ம அப்படியே வடச்சட்டியில் போட்டு அப்படியே கிளறிக்கலாங்க. இதையே அவ்வளோதானுங்க. கிளறி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் பூ வந்து ஃபினிஷிங்கில் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் என் பையன், பெரிய பையன் சாப்பிட மாட்டான் தேங்காயை போட்டால், அதனால நான் போடுறதில்ல. இதே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க.
நல்லா இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். சரிங்கண்ணா. பாருங்கள், நான் வந்து ப்ளைனாக போட்டிருக்கிறேன். ப்ளைனாக கொஞ்சம் போட்டு அதில் கரும்பு சர்க்கரையும் தேங்காய் பூ போட்டு சாப்பிட போகிறேன். தாளிச்சதும் இருக்குது. சூப்பராக இருக்கும். சரிங்கண்ணா. நல்லா இருந்தது. தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் கூட ஒரு ஏலக்காய் போட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் அடித்து சாப்பிட்டுக்கலாம். வெள்ளை சர்க்கரை இல்லாமல் கரும்பு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்கண்ணா. ஓகேங்க. தேங்க்ஸுங்க.